அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 2. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 8. சோனியா மீது நிக்கலஸின் தாய்க்கு வெறுப்பு. மிராசுதாரர்களின் மார்ஷல் என்ற பதவியை கோமகன் இலியா ரஸ்டோவ் ராஜினாமா செய்துவிட்டார். ஏனெனில் அதனால் அவருக்கு அதிக செலவு ஏற்பட்டு வந்தது. என்றாலும் அவருடைய சொத்து விவகாரங்கள் இன்னும் அபிவிருத்தி அடையவில்லை. தங்களுடைய தாயும் தந்தையும் அடிக்கடி கூடி கவலையோடு இரகசியமாக பேசி வருவதையும், மாஸ்கோ பக்கத்தில் உள்ள தங்களுடைய அழகிய புராதன வீட்டை விற்பனை செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதையும் நட்டாஷாவும் நிக்கலஸும் கவனித்தார்கள். அவர் மார்ஷலாக இருந்தபோது அடிக்கடி விருந்து உபசாரம் செய்து வந்தது போல இப்போது செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆட்ராட்னோவில் வாழ்க்கையானது முந்தைய வருஷங்களை விட அமைதியாக இருந்தது. என்றாலும் அந்த பிரம்மாண்டமான வீட்டிலும் அதனுடைய விடுதிகளிலும் இன்னும் ஆட்கள் நிறைந்து இருந்து வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் 20 பேருக்கு அதிகமாகவே சாப்பாட்டிற்கு அமருவார்கள். இவர்கள் எல்லோரும் அவர்களுடைய சொந்த ஆட்கள். அவர்களுடைய குடும்பத்தார்களைப் போலவே அங்கேயே தங்கிவிட்டார்கள், அல்லது அங்கே தங்கும்படி அவசியம் ஏற்பட்டுவிட்டவர்கள். சங்கீத வித்வானான டிம்லெரும் அவருடைய மனைவியும், நாட்டிய வாத்தியாரான வாகலும் அவருடைய குடும்பத்தாரும், பெலோவா என்ற விவாகமாகாத வயோதிக சீமாட்டியும், இவர்களைத் தவிர பெட்டியாவின் வாத்தியார்கள், பெண் குழந்தைகளின் முந்தைய தாதிகள் ஆகியவர்கள் அங்கே தங்கி வந்தார்கள். இவர்களை தவிர தங்கள் வீடுகளில் இருப்பதை விட கோமகன் வீட்டில் இருப்பதால் அதிக சௌகரியங்கள் உண்டு என்று நினைத்து அங்கே தங்கியவர்களும் உண்டு. இருந்தாலும் முன்மாதிரி அவ்வளவு அதிகமாக விருந்தாளிகள் இப்போது கிடையாது. ஆனால் அவர்களுடைய பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு வாழ முடியும் என்பதை அவர்களால் நினைக்கவே முடியாமல் இருந்தது. இன்னமும் அவர்கள் வேட்டையாடுவதற்கு வேண்டிய சிப்பந்திகளை வைத்து கொண்டிருந்தார்கள். நிக்கலஸ் வந்த பின்பு அந்த சிப்பந்திகளை இன்னும் அதிகரித்தார். குதிரைலாயத்தில் பழைய மாதிரியே இன்னும் 50 குதிரைகளும் 15 குதிரைலாயக்காரர்களும் இருந்து வந்தார்கள். முன்மாதிரியே விலை உயர்ந்த வெகுமதிகளை கொடுப்பதும், பெயர் தினங்களில் ஜில்லாவில் உள்ளவர்களுக்கெல்லாம் விருந்து செய்வதும் தொடர்ந்து நடந்து வந்தன. பாஸ்டன் சீட்டு விளையாட்டை கோமகன் இன்னமும் விடவில்லை. அவர் சீட்டு விளையாடும் போது அவர் கையில் உள்ள சீட்டுகளை பரப்பி வைத்திருப்பதால் அங்கு இருக்கிறவர்கள் எல்லாருமே அந்த சீட்டுகளை பார்க்க முடியும். அந்த விதத்தில் விளையாடி வந்தபடியால் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ரூபிள்களை அவரிடமிருந்து அக்கம் பக்கத்தார்கள் கொள்ளையடிக்கும்படி அவர் விட்டு வந்தார். கோமகன் ரஸ்டோவோடு சீட்டு விளையாடுவதைப் போல மிகுந்த லாபகரமான தொழில் வேறு கிடையாது என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நினைத்தார்கள். ஒரு பெரிய வலைக்குள் அகப்பட்டதைப் போல கோமகன் தமது சொத்து விவகாரங்களில் அழுந்தி இருந்தார். அவர் தமக்கு சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நம்பாமல் இருக்க முயற்சி செய்தார். ஆனால் வர வர அந்த சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வந்தன. தம்மை சுற்றிலும் உள்ள அந்த வலையை அறுத்து எறிய அவருக்கு வேண்டிய பலமும் கிடையாது, அல்லது பொறுமையோடும் அக்கறையோடும் வேலை செய்து அந்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கும் அவரால் முடியவில்லை. அன்பான இதயம் கொண்ட கோமகளுக்கு தன்னுடைய குழந்தைகளின் சொத்துக்கள் தேய்ந்து வருவது தெரிந்த போதிலும் அதற்கு கோமகன் மீது குற்றஞ்சொல்ல முடியாது என்று நினைத்தாள். கோமகன் மறைப்பதற்கு முயற்சி செய்த போதிலும் அந்த குழந்தைகளுடையவும் தம்முடையவும் சொத்து நாசங்களுக்கு தாமே காரணம் என்பதை அவர் உணர்ந்து வருந்தி வருவதை அவள் அறிவாள். ஆகவே இந்த நிலைமைக்கு பரிகாரம் தேடுவதற்காக கோமகள் பல வழிகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்தாள். அவளுடைய பெண்மையின் திருஷ்டியோடு பார்த்தபொழுது அவளுக்கு ஒரே ஒரு பரிகாரம்தான் தோன்றியது. அதாவது ஒரு பணக்கார பெண்ணை நிக்கலஸுக்கு கல்யாணம் செய்வதாகும். இது ஒன்றுதான் அவர்களுடைய கடைசி நம்பிக்கை என்று அவள் உணர்ந்தாள். அவள் பார்த்து வைத்திருந்த பெண்ணை நிக்கலஸ் மறுத்துவிட்டால் சொத்து விவகாரங்களை சரி செய்ய முடியும் என்று நம்பிக்கையை கைவிட வேண்டியதுதான் என்று அவள் நினைத்தாள். அவள் பார்த்து வைத்திருந்த பெண்ணின் பெயர் ஜூலி கராக்கினா. மிகுந்த சிலாக்கியமான பெருமையான பெற்றோர்களின் குமாரியாக அவள் விளங்கினாள். அந்த பெண்ணை சிறு குழந்தையிலிருந்தே ரஸ்டோ குடும்பத்தார்கள் அறிவார்கள். இப்போது அவளுடைய சகோதரர்கள் இறந்துவிட்டபடியால் அவள் மிகவும் பெரிய பணக்காரியாக விளங்கினாள். தங்களுடைய குழந்தைகளுக்குள் விவாகம் செய்து வைக்க வேண்டுமென்று மாஸ்கோவில் இருந்த ஜூலியின் தாயாருக்கு கோமகள் கடிதம் எழுதினாள். அதற்கு சாதகமாக அவளிடமிருந்து பதிலும் கிடைத்தது. தன்னை பொறுத்தவரையில்
தனக்கு சம்மதம் என்றும், ஆனால் தன்னுடைய குமாரியின் அபிப்பிராயத்தை பொறுத்துதான் மற்றவை இருக்கின்றன என்றும் அவள் எழுதியிருந்தாள். மாஸ்கோவுக்கு வரும்படி நிக்கலஸை அவள் அழைத்திருந்தாள். தன்னுடைய 2 குமாரிகளுக்கும் விவாக விஷயம் முடிவாகிவிட்டபடியால் தன்னுடைய குமாரருக்கு விவாகம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய ஒரே விருப்பம் என்று பல தடவை நீர் நிறைந்த கண்களுடன் கோமகள் தன்னுடைய குமாரரை கேட்டு வந்தாள். அந்த அபிலாஷை கைகூடிவிட்டால் தான் அமைதியாக தன்னுடைய கல்லறையில் படுத்து கொள்ள முடியும் என்று அவள் சொன்னாள். அவளுக்கு தெரிந்த ஒரு சிலாக்கியமான பெண் இருப்பதாக அவள் தனது குமாரருக்கு சொல்லி விவாகத்தை பற்றி அவருடைய அபிப்பிராயத்தை அறிந்து கொள்ள முயற்சித்தாள். பல தடவை ஜூலியை பற்றி அவரிடம் புகழ்ந்து பேசுவதுண்டு. விடுமுறை நாட்களில் மாஸ்கோவுக்கு சென்று தமாஷாக காலம் கழிக்கும்படி அவள் அவருக்கு உபதேசம் செய்வாள். தம்முடைய தாயார் பேசுவதெல்லாம் எதற்காக என்பதை நிக்கலஸ் யூகம் செய்து கொண்டார். ஒரு தடவை அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது வெளிப்படையாக பேசும்படி அவளை அவர் கேட்டார். அப்போது அவருடைய தாயார் தங்களுடைய சொத்து விவகாரங்கள் சரியாக வர வேண்டுமானால் ஜூலி கராக்கினாவை விவாகம் செய்வது ஒன்றினால்தான் முடியும் என்று அவள் சொன்னாள். ஆனால் அம்மா, சொத்து ஒன்றும் இல்லாத ஒரு பெண் மீது நான் காதல் கொண்டிருந்தால் என்னுடைய உணர்ச்சிகளையும் கௌரவத்தையும் பணத்திற்காக பலி கொடுத்து விட வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயா என்று தமது தாயாரை அவர் கேட்டார். ஆனால் இந்த கேள்வியில் உள்ள கொடூரத்தை அவர் உணரவில்லை. தம்முடைய பெருந்தன்மையான நோக்கத்தை காட்ட வேண்டுமென்றே விருப்பம் கொண்டே அவர் இப்படி பேசினார். இல்லை, என்னை நீ சரியாக அறிந்து கொள்ளவில்லை என்று அவருடைய தாயார் சொன்னாள். தான் சொல்லியவைகளுக்கு எப்படி சமாதானம் கூறுவது என்பது அவளுக்கு தெரியவில்லை. என்னை நீ சரியாக அறிந்து கொள்ளவில்லை நிக்கோலெங்கா, உன்னுடைய சந்தோஷத்தை தான் நான் விரும்புகிறேன் என்று அவள் சொன்னாள். ஒரு பொய்யை சொல்வதாக அவள் உணர்ந்தாள். ஆகவே அவள் அழ ஆரம்பித்தாள். அம்மா, அழ வேண்டாம். உனக்கு அது பிரியம் என்பதை மட்டும் எனக்கு சொல்லு. அதற்காக என்னுடைய உயிரையும் எதை வேண்டுமானாலும் நான் கொடுத்து உன்னை சமாதானம் அடையும்படி செய்வேன் என்பதை நீ அறிவாய். உனக்காக எதை வேண்டுமானாலும், என்னுடைய உணர்ச்சிகளை வேண்டுமானாலும் நான் தியாகம் செய்வேன். ஆனால் அந்த விஷயத்தை அம்மாதிரியான முறையில் பேசுவதற்கு கோமகள் விரும்பவில்லை. தன்னுடைய குமாரரிடமிருந்து ஒரு தியாகத்தை அவள் விரும்பவில்லை. தன்னுடைய குமாரருக்காக தான் ஒரு தியாகம் செய்ய அவள் விரும்பினாள். இல்லை இல்லை, நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை. இதை பற்றி இப்போது ஒன்றும் பேச வேண்டாம் என்று அவள் சொல்லிவிட்டு தன்னுடைய கண்ணீரை துடைத்தாள். ஒரு எளிய பெண்ணை நான் காதலிப்பதாய் இருக்கலாம். என்னுடைய உணர்ச்சிகளையும் என்னுடைய கௌரவத்தையும் பணத்திற்காக தியாகம் செய்வதா? அம்மாதிரி என்னிடம் அம்மா அப்படித்தான் பேசுகிறாள் என்பதைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்றால் சோனியா ஏழையாய் இருப்பதால் நான் அவளை காதல் கொள்ளக்கூடாதா? அவளுடைய நன்றியுள்ள ஆர்வமுள்ள காதலுக்கு நான் இணங்கக்கூடாதா? என்றாலும் ஏதோ பொம்மையை போன்ற ஒரு ஜூலி என்பவளோடு இருப்பதை விட சோனியாவோடு நான் இருப்பேனானால் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தின் நன்மைக்காக என்னுடைய உணர்ச்சிகளை எப்போதுமே நான் தியாகம் செய்ய முடியும். ஆனால் என்னுடைய உணர்ச்சிகளை நான் பலவந்தப்படுத்த முடியாது. நான் சோனியாவை காதலிக்கிறேன் என்றால் வேறு எல்லா உணர்ச்சிகளை விட அது பலமாகவும் உயர்வாகவும் இருக்கிறது என்று நிக்கலஸ் தமக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார். நிக்கலஸ் மாஸ்கோவுக்கு போகவில்லை. அவருடைய விவாகத்தை பற்றி கோமகள் திரும்பவும் அவரிடம் சம்பாஷணை செய்யவில்லை. சொத்துகள் எதுவும் இல்லாத சோனியாவுக்கும் தமது குமாரருக்கும் இடையில் காதல் வளர்ந்து வருவதற்கான அறிகுறிகளை அவள் மிகுந்த துக்கத்தோடும் சில சமயங்களில் எரிச்சலோடும் கவனித்து வந்தாள். அதற்கு தானே காரணமென்று தன்னை கடிந்து கொண்ட போதிலும் சோனியாவை பார்த்து முணுமுணுப்பதையோ அல்லது அவளை தொந்தரவு செய்வதையோ அல்லது காரணமில்லாமல் அவளிடம் சண்டை போடுவதையோ அவள் விட்டுவிடவில்லை. நீ என்று அவளை அழைப்பதற்கு பதிலாக நீர் என்று அழைத்து தன்னுடைய கோபத்தை காட்டிக்கொண்டாள். சோனியா ஏழையாய் இருந்த போதிலும் கருப்பு கண்களை கொண்ட அவள் ரொம்பவும் பணிவாகவும் ரொம்பவும் இனிமையாகவும் தன்னை வளர்த்து காப்பாற்றி வருகிறவர்களுக்கு ரொம்பவும் நன்றி உள்ளவளாகவும் நிக்கலஸ் மீது கொண்டிருந்த சுயநலமற்ற காதலை கொஞ்சமும் மாற்றாமலும் இருந்து வந்ததால் அவளிடம் குற்றம் கண்டுபிடிக்க எந்தவிதமான ஆதாரமும் கிடைக்கவில்லை.
ஆகவே அந்த அன்புள்ளம் கொண்ட கோமகளுக்கு இன்னும் அதிகமான எரிச்சல் ஏற்பட்டது. தம்முடைய விடுமுறை நாட்களின் கடைசி பாகத்தில் நிக்கலஸ் வீட்டிலேயே தங்கி வந்தார். ரோமாபுரியில் உள்ள இளவரசர் ஆண்ட்ரூவிடமிருந்து 4வது கடிதம் வந்தது. வெகு காலத்திற்கு முன்பாகவே அவர் ருஷ்யாவிற்கு திரும்பி இருக்க வேண்டும் என்றும், ஆனால் எதிர்பாராத ஒரு உஷ்ணமான காலநிலையில் தம்முடைய பழைய காயம் மீண்டும் புண்ணாகி தொந்தரவு கொடுத்தது என்றும், ஆகவே தாம் திரும்பி வருவதை புது வருஷம் வரை ஒத்திப்போட வேண்டி இருக்கிறது என்றும் அவர் எழுதியிருந்தார். நட்டாஷா அவரிடம் முன்போலவே மிகுந்த காதல் கொண்டிருந்தாள். அந்த காதலில் அவள் முன்போலவே சுகத்தையும் அனுபவித்து வந்தாள். முன்போலவே வாழ்க்கையில் உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு அவள் தயாராயிருந்தாள். ஆனால் அவர்கள் பிரிந்த பின்பு 4வது மாத கடைசியில் அவளுக்கு மீண்டும் சோர்வு உணர்ச்சி பலமாக வளர்ந்தது. அதை அவளால் சமாளிக்க முடியவில்லை. தன்னை பற்றி அவள் நொந்து கொண்டாள். தான் காதலிக்கவும் காதலிக்கப்படவும் செய்யக்கூடியவளாய் இருந்தும் ஒருவருக்கும் ஒரு உபயோகமும் இல்லாமல் தனது காலம் வீணாக்கப்படுவதற்காக அவள் வருந்தினாள். ரஸ்டோவ்களின் குடும்பத்தில் விவகாரங்கள் மகிழ்ச்சிகரமாய் இல்லை. அத்தியாயம் 8 நிறைவடைந்தது. அத்தியாயம் 9. நட்டாஷாவின் காதல் ஏக்கம். கிறிஸ்துமஸ் வந்தது. ஆடம்பரமான மாதா கோயில் பிரார்த்தனையையும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடமிருந்தும் சேவகர்களிடமிருந்தும் வந்த பவித்திரமான சடைவு கொடுக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளையும் ஒவ்வொருவரும் புதிய ஆடைகள் அணிந்திருப்பதையும் தவிர்த்து வேறு விசேஷமான கொண்டாட்டங்கள் எதுவும் இல்லை. 20 டிகிரி குளிர்ந்த உறைபனியோடு பிரகாசமான சூரிய வெளிச்சமுள்ள பகலும் அந்த குளிர்கால இரவுகளில் நட்சத்திரங்களை காணக்கூடிய இரவும் அன்று காணப்பட்டபடியால் அவற்றிற்காக விசேஷ கொண்டாட்டங்கள் அவசியம் என்பது போல தோன்றின. கிறிஸ்துமஸ் வாரத்தில் 3வது நாளன்று மத்தியான டின்னர் முடிந்ததும் வீட்டில் உள்ளவர்கள் வெவ்வேறு அறைகளுக்கு பிரிந்து போனார்கள். பகலில் அதுதான் மந்தமான நேரம். அன்று காலை அப்பகுதியில் சில பேரை பார்ப்பதற்காக நிக்கலஸ் போய் வந்த பின்பு உட்காரும் அறையில் சோஃபாவில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். படிப்பு அறையில் வயோதிக கோமகன் இளைப்பாரி கொண்டிருந்தார். வரவேற்பு அறையில் கிடந்த வட்ட மேஜைக்கு அருகே சோனியா அமர்ந்து பின்னல் வேலைக்காக ஒரு சித்திரத்தை நகல் செய்து கொண்டிருந்தாள். கோமகள் தன்னந்தனியாக சீட்டு விளையாடி கொண்டிருந்தாள். நாஸ்டாசியா இவாவ்னா என்ற கோமாளி ஒரு சோகமான முகத்துடன் 2 வயோதிக சீமாட்டிகளோடு ஜன்னலில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த அறைக்கு நட்டாஷா வந்தாள். சோனியாவிடம் சென்று அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை நோக்கினாள். அதன் பின்னால் தன்னுடைய தாயாரிடம் சென்று ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். நீ ஏன் இப்படி ஜாதி பிரஷ்டம் செய்யப்பட்டவளைப் போல சுற்றி கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று அவளுடைய தாயார் கேட்டாள். எனக்கு அவர் வேண்டும். இந்த நிமிஷத்திலேயே வேண்டும். எனக்கு அவர் வேண்டும் என்று ஜொலிக்கும் கண்களோடு புன்னகை தோற்றமின்றி நட்டாஷா சொன்னாள். தனது தலையை நிமிர்த்தி தனது குமாரியை உன்னிப்போடு கோமகள் நோக்கினாள். என்னை பார்க்க வேண்டாம் அம்மா, பார்க்க வேண்டாம். நான் அழுது விடுவேன். சிறிது நேரம் என்னுடன் உட்கார்ந்திரு என்று கோமகள் சொன்னாள். அம்மா, எனக்கு அவர் வேண்டும். என் வாழ்க்கையை எதற்காக இம்மாதிரி வீணாக்க வேண்டும் அம்மா? அவளுடைய குரல் தடைபட்டது. கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அதை மறைப்பதற்காக திடீரென்று அவள் திரும்பி அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். உட்காரும் அறைக்குள் அவள் வந்தாள். அங்கே நின்று சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு வேலைக்காரிகளின் அறைக்கு வந்தாள். அங்கே ஒரு சிறிய பெண் அப்போதுதான் அடிமைகளின் விடுதிகளிலிருந்து அந்த குளிரில் வேகமாய் ஓடி வந்ததால் மூச்சு வாங்கி கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை ஒரு வயோதிக வேலைக்காரி ஏதோ கண்டித்து கொண்டிருந்தாள். விளையாடுவதை நிறுத்து, ஒவ்வொன்றிற்கும் அதற்குரிய காலம் உண்டு என்று அந்த வயோதிக ஸ்திரீ சொன்னாள். காண்டிரோட்னா, அவளை விட்டுவிடு. மாவ்ருஷ்கா, நீ போ போ என்று நட்டாஷா சொன்னாள். மாவ்ருஷ்காவை அங்கிருந்து விடுவித்த பின்னால் நட்டாஷா நடன மண்டபத்தை கடந்து முன்னறைக்கு சென்றாள். அங்கே 2 வயோதிக சேவகர்களும் 2 வாலிப சேவகர்களும் சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். இவள் அங்கே நுழைந்ததும் அவர்கள் விளையாட்டை விட்டு எழுந்தார்கள். இவர்களை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று நட்டாஷா நினைத்தாள். ஹோ, நிக்கைட்டா, தயவு செய்து போ.
அவனை நான் எங்கே அனுப்பலாம்? ஆமாம், நீ பின்னால் உள்ள தோட்டத்துக்கு போய் ஒரு கோழியை பிடித்து வா. ஒரு சேவலை கொண்டு வா. ஏ மைஷா, எனக்கு சில ஓட்ஸ் தானியம் கொண்டு வா. இங்கே ஓட்ஸ் தானியத்துக்கு கீழே ஒரு குறிப்பு இருக்கு. கோழிகளுக்கு தரையில் தீனியை பரப்பி அதை சாப்பிட செய்வதன் மூலம் ஜோஷியங்களை அறிந்து கொள்வது கிறிஸ்துமஸ் கால வழக்கம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ மறுபடியும் கதைக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ஓட்ஸ்கள் இருந்தால் போதும் அல்லவா என்று அந்த மைஷா மகிழ்ச்சியாகவும் விருப்பமாகவும் பேசினாள். போ போ சீக்கிரம் என்று அந்த வயோதிகன் அவனை துரிதப்படுத்தினான். ஓ தியோடர், எனக்கு ஒரு சாக்கு கட்டியை எடுத்துக்கொண்டு வா. பட்லரின் உக்கிரமான அறையை கடந்து அவள் போனபோது ஒரு சமோவாரில் தேநீர் தயாரிக்கும்படி சொன்னாள். என்றாலும் அச்சமயம் தேநீர் சாப்பிடும் நேரமல்ல. போக்கா என்ற பட்லர் வீட்டிலேயே மிகுந்த கோபகுணம் கொண்டவன். அவன் மீது தனக்குள்ள அதிகாரத்தை சோதித்து பார்க்க நட்டாஷா விரும்பினாள். அவன் நட்டாஷா கேட்டுக்கொண்டதை நம்பவில்லை. உண்மையிலேயே தேநீர் வேண்டுமா என்று அவன் கேட்டான். அடக்கடவுளே, எப்பேற்பட்ட இளம் சீமாட்டி என்று அந்த நட்டாஷாவை கோபிப்பது போல பாசாங்கு செய்து கொண்டு போக்கா பதில் சொன்னான். ஆட்களை இங்குமங்கும் அனுப்புவது அல்லது அதிகமான தொந்தரவு கொடுப்பது போன்றவைகளை அந்த வீட்டில் நட்டாஷாவைப் போல வேறு யாரும் செய்வதில்லை. ஆட்கள் சும்மா இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அவள் அனுப்புவாள். அம்மாதிரி சொல்லும்போது அவர்கள் கோபம் கொள்ளுகிறார்களா, எரிச்சல் கொள்ளுகிறார்களா என்பதை அவள் சோதிப்பது போல காணப்படுவாள். ஆனால் நட்டாஷாவின் உத்தரவுகளை உடனே அந்த அடிமைகள் நிறைவேற்றுவதைப் போல வேறு யாருடைய உத்தரவுகளையும் நிறைவேற்றுவதில்லை. நான் இப்போது என்ன செய்வது, நான் எங்கே போவது என்று அவள் அந்த ஆளோடி வழியாக மெதுவாக போய்க் கொண்டிருந்த போது தனக்குள்ளேயே நினைத்து கொண்டாள். ஓ நாஸ்டாசியா இவானாவ்னா, எம்மாதிரியான குழந்தைகள் எனக்கு பிறக்கும் என்று அந்த கோமாளியை பார்த்து அவள் கேட்டாள். அந்த கோமாளி பெண்களின் ஜாக்கெட் அணிந்து கொண்டு அவளுக்கு எதிராக வந்து கொண்டிருந்தான். ஏன், உனக்கு ஈக்களும் வெட்டுக்கிளிகளும் சில்வண்டுகளும் பிறக்கும் என்று பதில் சொன்னான். அட கடவுளே கடவுளே, எப்போதும் ஒரே மாதிரியான பதில்தானா? நான் எங்கே போவது, நான் இப்போது என்ன செய்வது என்று அவள் தன்னுடைய குதிங்கால்களால் தட்டிக்கொண்டு வாகலையும் அவருடைய மனைவியையும் பார்ப்பதற்காக மெத்தை படிக்கட்டுகளில் ஏறி வேகமாய் ஓடினாள். அவர்கள் மெத்தையில் வசித்து கொண்டிருந்தார்கள். அந்த வாகலோடு 2 தாதிகள் ஒரு மேஜையின் முன்பு அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் முன்பாக தட்டுகளில் திராட்சை, வால்நட், வாதுமை ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. மாஸ்கோவில் வசிப்பது செலவு குறைவா அல்லது ஒடேசாவில் வசிப்பது செலவு குறைவா என்பதை பற்றி அந்த தாதிகள் விவாதித்து கொண்டிருந்தார்கள். மிகுந்த கவனமும் அக்கறையும் கொண்ட தோற்றத்தோடு நட்டாஷா அங்கே அமர்ந்து அந்த பேச்சுகளை கவனித்து கொண்டிருந்தாள். பின்னால் அங்கிருந்து மீண்டும் எழுந்தாள். மடகாஸ்கர் தீவு, மடகாஸ்கர் என்று மீண்டும் தெளிவாக நிறுத்தி சொன்னாள். திருமதி ஷாஸ் என்பவள் அவள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்டபோது அவளுக்கு பதில் சொல்லாமல் நட்டாஷா அறையை விட்டு வெளியேறினாள். அவளுடைய சகோதரன் பெட்டியாவும் மெத்தையில்தான் இருந்தான். ஒரு வேலைக்காரனும் அவனும் சேர்ந்து அன்று இரவு விட வேண்டிய வானங்களை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். பெட்டியா, பெட்டியா, என்னை கீழே தூக்கி கொண்டு போ என்று அவள் அவனை பார்த்து சொன்னாள். பெட்டியா அவளிடம் ஓடி கீழே குனிந்து தன்னுடைய முதுகை காட்டினான். அவள் உடனே தாவி உட்கார்ந்து கொண்டு தனது கைகளால் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டாள். அவன் அவளை சுமந்து துள்ளி ஓடிக்கொண்டிருந்தான். இல்லை, அப்படி செய்ய வேண்டாம், மடகாஸ்கர் தீவு என்று அவள் சொல்லிவிட்டு அவன் முதுகிலிருந்து கீழே குதித்து மெத்தையிலிருந்து கீழே போனாள். இம்மாதிரியாக தன்னுடைய ராஜ்யத்தை சுற்றி பார்வையிட்டு தன்னுடைய அதிகாரத்தை சோதனை செய்து பார்த்து ஒவ்வொருவரும் தனக்கு அடங்கியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நிச்சயம் செய்து கொண்டாள். என்றாலும் நட்டாஷாவுக்கு வாழ்க்கை முன்போலவே மந்தமாக இருந்தது. ஆகவே அவள் நடன அறைக்கு போய் தன்னுடைய கிட்டார் வாத்தியத்தை எடுத்து ஒரு இருண்ட மூலையில் புத்தக அலமாரிக்கு பக்கத்தில் அமர்ந்து அந்த வாத்தியத்தில் தாழ்ந்த ஸ்வரத்தில் உள்ள கம்பிகளில் தனது விரல்களை ஓட்டி பீட்டர்ஸ்பர்க்கில் இளவரசர் ஆண்ட்ரூவோடு ஒரு நாடகத்தில் கேட்ட பாட்டை வாசிக்க முயற்சி செய்தாள். அவள் கிட்டார் வாத்தியத்தில் வாசித்த அந்த சங்கீதம் அதை கேட்கும் மற்றவர்களுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாததைப் போல தோன்றலாம். ஆனால் அவளுடைய மனோராஜ்யத்தில் அந்த சப்தங்களிலிருந்து பழைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக தோன்ற ஆரம்பித்தன.
அப்போது புத்தக அலமாரிக்கு பின்னால் அவள் அமர்ந்து உக்கிரான அறை கதவின் கீறல் வழியாக வெளியே தெரிந்து கொண்டிருந்த வெளிச்சத்தை வெறித்து பார்த்து தான் வாசிப்பதை தானே கேட்டு சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். கடந்த காலத்தை பற்றிய நினைவில் அவள் திளைக்கக்கூடிய மனோபாவத்தில் இருந்தாள். கையில் ஒரு கோப்பையுடன் உக்கிரான அறைக்கு சோனியா போனாள். நட்டாஷா அவளை நோக்கினாள். அந்த உக்கிரான அறையின் கதவில் உள்ள கீறலையும் நோக்கினாள். அந்த கீறலில் இருந்து தெரிந்து கொண்டிருந்த அதே வெளிச்சத்தையும், அச்சமயம் கையில் கோப்பையுடன் சோனியா போய்க் கொண்டிருந்த அதே காட்சியையும் முன்னால் ஒரு தடவை பார்த்ததாக அவள் நினைவு கூர்ந்தாள். ஆம், அசல் அதே மாதிரிதான் என நட்டாஷா நினைத்தாள். சோனியா, இது என்ன என்று அவள் நினைவு கூர்ந்தாள். அவள் அந்த கிட்டார் வாத்தியத்திலிருந்த பருத்த கம்பியை மீட்டிவிட்டாள். ஹோ, நீ அங்கேயா இருக்கிறாய் என்று திடுக்கிட்டு சோனியா கேட்டு அவள் பக்கத்தில் வந்து அதை கவனித்தாள். எனக்கு தெரியாது, இது என்ன, புயலை பற்றிய சங்கீதமா என்று தான் சொல்வது தப்பாய் இருக்கக்கூடாதே என்ற அச்சத்தோடு அவள் கூறினாள். அதுவேதான், முன்னால் இவையெல்லாம் நடந்தபோது இதே மாதிரிதான் அவள் பதறிப்போய் என்னிடம் நெருங்கி வந்து அச்சத்தோடு புன்முறுவல் காட்டினாள் என்று நட்டாஷா நினைத்தாள். அப்போதும் அதே மாதிரிதான் அவளிடம் ஏதோ குறை இருப்பதாக நான் நினைத்தேன். இல்லை, இது தண்ணீர் சுமப்பவன் என்ற பாட்டில் உள்ள ஒரு பாகம். கவனித்து கேள் என்று நட்டாஷா சொல்லி அந்த பகுதியை சோனியா அறிந்து கொள்ளும்படி பாடி காட்டினாள். நீ எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். இந்த கோப்பையில் உள்ள தண்ணீரை மாற்றுவதற்காக போகிறேன். நான் போட்டு வந்த பின்னல் வேலை அநேகமாய் முடிந்துவிட்டது. வேலை செய்வதற்கு உனக்கு ஏதாவது கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை. நிக்கலஸ் எங்கே இருக்கிறார் என்று நட்டாஷா கேட்டாள். தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். சோனியா, நீ போய் அவரை எழுப்பு. என்னிடம் வந்து அவர் பாட வேண்டுமென்று நான் விரும்புவதாக சொல்லு. சிறிது நேரம் அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். இதற்கு முன்னால் நடந்தவைகளுக்கெல்லாம் அர்த்தம் எதுவாய் இருக்க முடியும் என்று அவள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த பிரச்சனையை அவள் தீர்க்கவில்லை. தீர்க்காததற்காக அவள் வருந்தவும் இல்லை. மீண்டும் அவள் தன்னுடைய மனோராஜ்யத்தில் இறங்கினாள். அவருடன் அவள் இருந்த காலங்களை பற்றியும், ஒரு காதலரது கண்களோடு அவர் அவளை நோக்கியவைகளை பற்றியும் அவள் மனோராஜ்யம் செய்தாள். ஓ, அவர் மட்டும் சீக்கிரமாக வர முடியுமானால்? அம்மாதிரி நடக்காது என்று நான் மிகவும் பயப்படுகிறேன். எல்லாவற்றையும் விட மிக மோசமானது என்னவென்றால், எனக்கு வயதாகி கொண்டே போகிறது. அதுதான் விஷயம். இப்போது என்னிடம் என்ன இருக்கிறதோ அது பின்னால் இருக்காது. ஒருவேளை அவர் இன்று வந்தாலும் வரலாம், உடனே வந்தாலும் வரலாம். ஒருவேளை அவர் வந்து வரவேற்பறையில் உட்கார்ந்திருக்கலாம். ஒருவேளை அவர் நேற்றே வந்திருக்கலாம். நான் மறந்து போயிருக்கலாம். இம்மாதிரி பேசிவிட்டு அவள் எழுந்து அந்த கிட்டார் வாத்தியத்தை கீழே வைத்து வரவேற்பு அறைக்கு வந்தாள். வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும், வாத்தியார்களும் தாதிகளும் விருந்தாளிகளும் தேநீர் மேஜைக்கு முன்பாக அமர்ந்திருந்தார்கள். அந்த மேஜையை சுற்றி வேலைக்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே இளவரசர் ஆண்ட்ரூவை காணவில்லை. வாழ்க்கையோ முன்போலவே தான் நடந்து கொண்டிருந்தது. இதோ அவள் வந்து விட்டாள் என்று நட்டாஷா நுழைவதை பார்த்த வயோதிக கோமகன் சொன்னார். நல்லது, என் பக்கத்தில் நீ அமர்வாயாக என்று சொன்னார். ஆனால் நட்டாஷா தன்னுடைய தாயார் பக்கத்தில் அமர்ந்து எதையோ ஒன்றை தேடுவது போல சுற்றி பார்த்தாள். அம்மா, அவரை எனக்கு கொடுத்து விடு அம்மா, சீக்கிரம் சீக்கிரம் என்று அவள் முணுமுணுத்து கொண்டிருந்தாள். வயோதிகர்களுக்கும் நிக்கலஸுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த சம்பாஷணைகளை அவள் கவனித்து கொண்டிருந்தாள். அடக்கடவுளே, அடக்கடவுளே, அதே முகங்கள், அதே பேச்சுகள், அதே மாதிரி அப்பா தனது கோப்பையை பிடித்து கொண்டு அதே மாதிரி ஊதிக்கொண்டிருக்கிறார் என்று நட்டாஷா நினைத்தாள். அந்த வீட்டுக்காரர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதை பற்றி அவளுக்கு ஏற்பட்ட வெறுப்பு அவளுக்குள் வளர்ந்து பெருகுவதை பீதியோடு உணர்ந்தாள். தேநீருக்கு பின்பு நிக்கலஸும் சோனியாவும் நட்டாஷாவும் உட்காரும் அறைக்கு போய் தங்களுக்கு பிரியமான மூலையில் உட்கார்ந்து கொண்டு தங்களுடைய அந்யோன்யமான சம்பாஷணைகளை ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 9 நிறைவுற்றது. அத்தியாயம் 10. நட்டாஷா நிக்கலஸின் கடந்த கால நினைவுகள். உட்காரும் அறையில் அவர்கள் அமர்ந்த பின்பு,
உமக்கு எப்பொழுதாவது இனிமேல் வரப்போவது எதுவுமில்லை, நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டன என்று தோன்றியதுண்டா? இப்பொழுதுள்ள நிலைமை உண்மையிலேயே மந்தமல்ல, மிகவும் துக்ககரமான நிலைமை என்ற எண்ணம் உமக்கு ஏற்பட்டதுண்டா என்று நடாஷா தன்னுடைய சகோதரரை கேட்டாள். நானும் அப்படித்தான் நினைக்க வேண்டும். எல்லா காரியங்களும் நன்றாக இருக்கும்போதும் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு இருக்கும்போதும் அம்மாதிரி நான் நினைத்ததுண்டு. எல்லா காரியங்கள் மீதும் எனக்கு ஏற்கனவே வெறுப்பு தோன்றி இனிமேல் எல்லாரும் சாக வேண்டியதுதான் என்ற நினைப்பு என் மனதில் தோன்றியதுண்டு. ஒரு சமயம் என்னுடைய பட்டாளத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாய் இருந்தபோது, சங்கீதம் நடந்து கொண்டிருந்தபோது திடீரென்று எனது உள்ளம் மிகவும் சோர்வு அடைந்தது. ஆமாம், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று நடாஷா அவரை இடைமறித்தாள். நான் மிகச் சிறியவளாய் இருந்தபோது எனக்கும் அம்மாதிரியே ஏற்படுவது வழக்கம். சில கேக்குகளுக்காக ஒரு தடவை என்னை தண்டித்தது உமக்கு நினைவில் இருக்கிறதா? நீங்கள் எல்லாரும் நாட்டியமாடிக் கொண்டிருந்த போது நான் பள்ளிக்கூட அறையில் உட்கார்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தது உமக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? நான் அதை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். அச்சமயம் ஒவ்வொருவருக்காகவும் எனக்காகவும் நான் துக்கமும் வருத்தமும் அடைந்தேன். இவ்வளவுக்கும் என் மீது குற்றம் கிடையாது. அதுதான் அதில் உள்ள முக்கியமான விஷயம். உமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று நடாஷா கேட்டாள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் பின்னால் உன்னிடம் வந்து உன்னை சமாதானப்படுத்த விரும்பினேன். ஆனால் நான் மிகுந்த வெட்கமடைந்திருந்தேன். உனக்கு தெரியுமா, நாம் மிகுந்த மோசமான அசடுகளாய் இருந்தோம். என்னிடம் ஒரு வேடிக்கையான பொம்மை அச்சமயம் இருந்தது. அதை உன்னிடம் கொடுக்க விரும்பினேன். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? உமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று நடாஷா ஆழ்ந்த யோசனையை காட்டும் புன்னகையோடு கேட்டாள். வெகு காலத்திற்கு முன்பு நாம் மிக மிக சிறியவர்களாயிருந்தபோது நமது சித்தப்பா தமது படிப்பு அறைக்கு நம்மை அழைத்து சென்றபோது அந்த பழைய வீட்டில் மிகவும் இருண்டதாய் இருந்தது. நாம் உள்ளே நுழைந்ததும் அங்கே திடீரென்று ஒன்று நின்றது. ஒரு நீக்ரோ நின்றான் என்று ஒரு மகிழ்ச்சி புன்னகையோடு நிக்கலஸ் இடைமறித்து சொன்னார். ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்பொழுதும் கூட அங்கே உண்மையில் ஒரு நீக்ரோ நின்றானா, அல்லது அதை பற்றி நாம் கனவு கண்டோமா, அல்லது அந்த நீக்ரோவை பற்றி நமக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. அவன் சாம்பல் வர்ணமாயிருந்தான். அவன் சாம்பல் வர்ணமாயிருந்தான். உமக்கு தெரியும், அவனுக்கு வெள்ளை பற்கள் இருந்தன. அவன் அங்கே நின்று நம்மை நோக்கி பார்த்தான். சோனியா, உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று நிக்கலஸ் கேட்டார். ஆமாம் ஆமாம், சில விஷயங்களை பற்றி எனக்கு ஞாபகம் வருகிறது என்று சோனியா பீதியோடு பதிலளித்தாள். அந்த நீக்ரோவை பற்றி அம்மாவிடமும் அப்பாவிடமும் நான் கேட்டது உமக்கு தெரியும். நீக்ரோவே கிடையாது என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இங்கே பாரும், உமக்கு ஞாபகம் இருக்கிறது அல்லவா என்று நடாஷா சொன்னாள். நிச்சயமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் இப்பொழுதுதான் பார்த்ததைப் போல அவனுடைய பற்களை பற்றி எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. எவ்வளவு விசித்திரமாய் இருக்கிறது! அவையெல்லாம் கனவை போலல்லவா இருக்கின்றன. அதை நான் விரும்புகிறேன். நடன மண்டபத்தில் அவித்த முட்டைகளை நாம் எப்படி உருட்டினோம் என்பதும், உடனே 2 கிழவிகள் திடீரென்று கம்பளத்தில் சறுக்கி விழுந்ததும் உனக்கு நினைவிருக்கிறதா? அவையெல்லாம் உண்மையா அல்லவா? அவையெல்லாம் எவ்வளவு வேடிக்கையாய் இருந்தன என்பது உனக்கு நினைவிருக்கிறதா? ஆம், நீல நிற மேல் சட்டையை அப்பா போட்டுக்கொண்டு மண்டப முற்றத்தில் துப்பாக்கியை சுட்டாரே, அது உமக்கு ஞாபகம் இருக்கிறதா? இம்மாதிரியாக இன்பத்தோடு புன்சிரிப்பு கொண்டு தங்களுடைய பழைய ஞாபகங்களில் திளைத்து கொண்டிருந்தார்கள். வயோதிகத்தின் சோகமான நினைப்புகளை பற்றியல்ல, வாலிபத்தின் கவித்துவமான நினைப்புகளை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார்கள். வெகு காலத்திற்கு முன்பாக தங்கள் உள்ளங்களில் பதிந்த நினைப்புகளை பற்றி பேசி அந்த நினைப்புகளில் கனவும் நனவும் ஒன்று கலந்து விளங்க அவர்கள் பூரணமான மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டிருந்தார்கள்.
எப்பொழுதும் போலவே அவர்கள் பேசிய வேகத்தில் சோனியாவால் பேச முடியவில்லை. என்றாலும் இந்த பழைய நினைப்புகளில் திளைப்பதில் அவளும் கலந்து கொண்டாள். அவர்கள் சொல்லிய பழங்கால நினைப்புகளில் பல அவள் மனதில் இருந்து மறைந்து போயின. அவளுடைய மனதில் ஞாபகத்தில் இருப்பவைகளை பற்றி அவள் நினைத்தபோதும் கூட அவர்களுக்கு ஏற்படுகிற மாதிரி அதே கவித்துவ உணர்ச்சிகள் அவளுக்கு ஏற்படுவதில்லை. அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிகளைக் கண்டு அவள் சந்தோஷமடைந்தாள். அவற்றில் கலந்து ஒன்றி போவதற்கும் அவள் முயற்சி செய்தாள். அவர்களுடைய பேச்சில் அவள் பூரணமாய் கலந்து கொண்டது ஒன்று உண்டு. அதாவது அவள், சோனியா, அந்த வீட்டிற்கு முதல் தடவையாக வந்த விஜயத்தை பற்றியதாகும். நிக்கலஸ் பின்னல் வேலைகள் செய்த ஒரு ஜாக்கெட்டை அச்சமயம் போட்டுக்கொண்டிருந்தபடியால் அவரை பார்த்து அவள் எம்மாதிரி பயந்தாள் என்பதை அச்சமயம் அவள் சொன்னாள். அவளுக்கும் அதே மாதிரி பின்னல்கள் போட்ட சட்டையை கொடுப்பதாக அவளுடைய தாதி அச்சமயம் சொல்லியதையும் அவள் கூறினாள். ஒரு முட்டைக்கோஸ் செடிக்கு பக்கத்தில் நீ பறந்ததாக அச்சமயம் பலர் சொல்லிக் கொண்டிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது உண்மையல்ல என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் அதை நம்ப முடியாது என்று சொல்ல எனக்கு துணிவில்லை. அதனால் நான் மிகுந்த மன கஷ்டப்பட்டது இப்பொழுதும் எனக்கு நினைவிருக்கிறது என்று நட்டாஷா சொன்னாள். அவர்கள் அம்மாதிரி பேசிக்கொண்டிருந்த போது அந்த உட்காரும் அறையின் மற்றொரு வாசல் வழியாக ஒரு வேலைக்காரி தன் தலையை நீட்டினாள். அவர்கள் சேவலை கொண்டு வந்து விட்டார்கள் குமாரியே என்று அவள் மெதுவாகச் சொன்னாள். அது தேவையில்லை போலியோ, அதை எடுத்துக்கொண்டு போகும்படி அவர்களிடம் சொல்லு என்று நட்டாஷா பதில் சொன்னாள். அந்த உட்காரும் அறையில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது டிம்லர் உள்ளே வந்து அங்கே ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த ஹார்ப் என்ற வாத்தியத்திற்கு பக்கத்தில் போனார். அதன் மீது மூடியிருந்த உரையை நீக்கினார். அதனால் அந்த ஹார்ப்பிலிருந்து ஒரு கடகடப்பு சப்தம் தொனித்தது. திருவாளர் டிம்லரே, எனக்கு பிடித்தமான அந்த ஃபீல்ட் கட்டிய கற்பனாலோக பாட்டை தயவு செய்து பாடுவீராக என்று வரவேற்பு அறையிலிருந்து வயோதிக கோமகளின் குரல் வந்தது. டிம்லர் அந்த வாத்தியத்தில் கம்பியை மீட்டினார். நட்டாஷாவையும் நிக்கலஸையும் சோனியாவையும் பார்த்து, இளசுகளான நீங்கள் எவ்வளவு அமைதியாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆம், நாங்கள் தத்துவ விசாரணையில் இருக்கிறோம் என்று நட்டாஷா கூறி சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள். அதன்பின் அவர்கள் தங்கள் சம்பாஷணைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் கனவுகளை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார்கள். டிம்லர் வாசிக்க ஆரம்பித்தார். நட்டாஷா எழுந்து மெதுவாக மேஜையின் பக்கத்தில் போனாள். அங்கு எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியை எடுத்து வெளியே கொண்டு வந்து வைத்துவிட்டு திரும்பி வந்து தான் முன்னால் உட்கார்ந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்தாள். அந்த அறை இப்பொழுது இருட்டாய் இருந்தது. பெரிய ஜன்னல்கள் வழியாக பூரண சந்திரனின் வெள்ளி போன்ற நிலா வெளிச்சம் தரையில் விழுந்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த இடம் இருட்டாகவே இருந்தது. டிம்லர் ஒரு பாட்டை வாசித்து முடித்தார். அதோடு நிறுத்தி விடுவதா அல்லது வேறு எதையாவது வாசிப்பதா என்பதில் நிச்சயமில்லாமல் அந்த கம்பிகளின் மீது மெதுவாக தமது விரல்களை ஒட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தார். நிக்கலஸுக்கும் சோனியாவுக்கும் இன்னும் அதிகமாக அருகே நெருங்கி நட்டாஷா அமர்ந்து மெதுவான குரலில் பேசினாள். பழைய நினைப்புகளை ஞாபகப்படுத்தி கொண்டே போனால் கடைசியில் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக உள்ள விஷயங்களும் ஒருவருக்கு தோன்ற ஆரம்பித்து விடுகின்றன என்பது உனக்கு தெரியுமா? அதுதான் வெவ்வேறு பிராணிகளாக மறுபிறப்பில் ஜனிப்பது என்று சோனியா சொன்னாள். அவள் எப்பொழுதுமே நன்றாக படித்து ஒவ்வொன்றையும் ஞாபகத்தில் வைத்திருப்பாள். நம்முடைய ஆத்மாக்கள் முன்னால் மிருகங்களில் வசித்து வந்தன என்றும் இந்த ஜென்மத்துக்கு பின்பு மீண்டும் அவை அடுத்த ஜென்மத்தில் மிருகங்களில் போய் வசிக்கும் என்றும் எகிப்தியர்கள் நம்பி வந்தார்கள். இல்லை, நமது ஆத்மாக்கள் எப்பொழுதாவது மிருகங்களில் வசித்து வந்தன என்பதை என்னால் நம்ப முடியாது என்று நட்டாஷா சொன்னாள். சங்கீதம் நின்றுவிட்ட போதிலும் அவள் குரல் மெதுவானதாகவே இருந்தது. நாம் இதற்கு முன்பாக அங்கே எங்கேயோ தேவதைகளாய் இருந்தோம் என்பது எனக்கு நிச்சயம். எப்பொழுது இங்கே இருக்கிறோம்? அதனால்தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருகின்றன. நானும் உங்களுடன் சேர்ந்து கொள்ளலாமா என்று அங்கு மெதுவாய் வந்த டிம்லர் கேட்டுவிட்டு அவர்கள் பக்கத்தில் அமர்ந்தார். நாம் இதற்கு முன்பு தேவதைகளாய் இருந்தோம் என்றால்
இப்பொழுது ஏன் கீழே விழுந்து விட்டோம்? இல்லை, அப்படி இருக்க முடியாது என்றார் நிக்கலஸ். ஆ, நாம் கீழே விழவில்லை. நாம் கீழே விழுந்து விட்டோம் என்று யார் சொன்னது? நான் முன்னால் எப்படி இருந்தேன் என்பதை எப்படி அறிய முடியும் என்று உறுதியோடு நட்டாஷா பதிலளித்தாள். ஆத்மா என்பது அழிவற்றது. நல்லது. அப்படியானால் நான் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது உண்டானால் நான் இதற்கு முன்னாலும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆம், ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த நித்திய வாழ்வை நம்மால் யூகம் செய்வதற்கே கடினமாயிருக்கும் என்று டிம்லர் கூறினார். அவர் அந்த இளசுகளிடம் வந்து சேர்ந்தபோது ஏதோ ஒரு தயவு காட்டுவதை போன்ற புன்னகையோடு காணப்பட்டார். ஆனால் இப்பொழுது அவர்களைப் போலவே அமைதியோடும் சிரத்தையோடும் பேசினார். அந்த நித்தியத்தை யூகம் செய்வதற்கு ஏன் கடினமாய் இருக்க வேண்டும் என்று நட்டாஷா கேட்டாள். அது இன்று இருக்கிறது, அது நாளையும் இருக்கும், அது எப்பொழுதும் இருக்கும். அது நேற்று இருந்தது, அதற்கு முன்பும் இருந்தது. நட்டாஷா, இப்பொழுது உன்னுடைய முறை. எனக்கு ஏதாவது பாடு என்று கோமகள் சொல்லுவதை அவர்கள் கேட்டார்கள். சதி ஆலோசனைக்காரர்கள் மாதிரி ஏன் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? அம்மா, எனக்கு பாடவே விருப்பமில்லை என்று நட்டாஷா பதிலளித்தாள். என்றாலும் அவள் எழுந்தாள். அவர் பேசிக்கொண்டிருந்த சம்பாஷணைகளை முறித்துவிட்டு அந்த உட்காரும் அறையிலுள்ள மூலையிலிருந்து கிளம்பி போக யாருக்குமே பிரியமில்லை. அந்த மத்திம வயதினரான டிம்லருக்கு கூட பிரியமில்லை. ஆனால் நட்டாஷா எழுந்தாள். கிளாவிகார்ட் வாத்தியத்திற்கு முன்னால் நிக்கலஸ் அமர்ந்தார். வழக்கம் போல கணீர் என்று கேட்கக்கூடிய இடத்தில் அந்த அறையின் மத்தியில் நின்று கொண்டு அவளுடைய தாயாருக்கு பிடித்தமான பாட்டை நட்டாஷா பாட ஆரம்பித்தாள். அவள் பாட விரும்பவில்லை என்று முதலில் சொன்னாள். அவள் பாடி வெகு காலம் ஆயிற்று. அன்று மாலையில்தான் அவள் மீண்டும் பாடினாள். இப்பொழுது மறுபடியும் அவள் பாடினாள். மைடுங்காவுடன் தமது படிப்பு அறையில் கோமகன் பேசிக் கொண்டிருந்தார். நட்டாஷா பாடுவதை அவர் கேட்டதும் விளையாடுவதற்காக வெளியே ஓட அவசரப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பள்ளி மாணவனைப் போல தமது மேனேஜருடன் பேசிக் கொண்டிருந்த பேச்சில் முதலில் குளறினார். பின்னால் பேச்சையே நிறுத்திவிட்டார். அவர் முன்னால் மைடங்கா நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த பாட்டை கவனித்து கேட்டு புன்முறுவல் கொண்டார். நிக்கலஸ் தமது சகோதரி மீது வைத்த கண்களை எடுக்கவில்லை. அவளோடு தாளத்திற்கு தக்கபடி மூச்சு விட்டு கொண்டிருந்தார். சோனியாவும் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தாள். தனக்கும் தனது சிநேகிதிக்கும் இடையில் உள்ள பிரம்மாண்டமான வித்தியாசத்தை நினைத்து பார்த்தார். தனது மைத்துனியைப் போல மனோகரமான கவர்ச்சி கொள்ளும்படியாக தான் ஆவது என்பது எவ்வளவு அசாத்தியமான காரியம் என்பதையும் நினைத்து பார்த்தார். வயோதிக கோமகள் கண்ணில் நீர் நிறைந்து பேரானந்தமும் சோகமும் கொண்ட புன்சிரிப்போடு அமர்ந்திருந்து இடையிடையே தலையை ஆட்டி வந்தாள். தன்னுடைய வாலிபத்தையும் நட்டாஷாவையும் ஒப்பிட்டு சிந்தித்தாள். நட்டாஷாவுக்கும் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கும் நடக்கப் போகும் விவாகத்தில் ஏதோ ஒரு இயற்கைக்கு எதிரான பயங்கரமான காரியம் இருப்பதாகவும் அவள் நினைத்தாள். கோமகளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த டிம்லர் கண்களை மூடிக்கொண்டு கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். கோமகளே, அதுதான் ஐரோப்பிய அருள் பிரசாதம். அவளுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை. என்ன இனிமை, என்ன கனிவு, என்ன அழுத்தம்! அவளுக்காக நான் எம்மாதிரி பயப்படுகிறேன் என்று தான் யாரிடம் பேசுகிறாள் என்பதை அறிந்து கொள்ளாமல் கோமகள் பேசினாள். நட்டாஷாவிடம் ஏதோ ஒன்று மிக அதிகமாக இருப்பதாகவும் அந்த காரணத்தினால் அவள் சந்தோஷமாய் இருக்க முடியாது என்றும் அவளுடைய தாய்மையின் உள்ளுணர்ச்சி கூறியது. நட்டாஷா பாடி முடிப்பதற்கு முன்பாக 14 வயதான பெட்டியா சில பகல் வேஷக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை கூறுவதற்காக மகிழ்ச்சியோடு உள்ளே ஓடி வந்தான். நட்டாஷா அவனை திடீரென்று நிறுத்தினாள். முட்டாள் என்று தனது சகோதரனை பார்த்து அவள் கூச்சலிட்டு ஒரு நாற்காலியை பார்த்து ஓடி அதில் சாய்ந்து பலமாக விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். வெகு நேரம் வரையில் அவளால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. அது ஒன்றுமில்லை அம்மா, உண்மையில் அது ஒன்றுமில்லை. பெட்டியா என்னை திடுக்கிட வைத்து விட்டான் என்று அவள் சொல்லி புன்முறுவல் காட்ட முயற்சித்தாள்.
ஆனால் அவளுடைய கண்ணீர் இன்னும் பெருகிக் கொண்டுதான் இருந்தது. அவளுடைய விம்மல்கள் அவளுடைய தொண்டையை இன்னமும் அடைத்து கொண்டிருந்தன. வீட்டு வேலை செய்யும் அடிமைகள் பகல் வேஷம் போட்டு கொண்டு வந்தார்கள். கரடிகள் போலவும், துருக்கியர் போலவும், ஹோட்டல்காரர்கள் போலவும், சீமாட்டிகள் போலவும் பயங்கரமாக வேடிக்கையாக அவர்கள் வேஷம் போட்டிருந்தார்கள். அவர்கள் வெளியே இருந்து உள்ளே வந்தபோது களியாட்ட உணர்ச்சியோடு வெளியில் இருந்த குளிரையும் உள்ளே கொண்டு வந்தார்கள். முதலில் பீதியோடு முன் அறையில் நுழைந்தார்கள். பின்னால் ஒருவர் மறைந்து நின்று ஒருவரை ஒருவர் தள்ளி நடன மண்டபத்திற்குள் வந்தார்கள். முதலில் வெட்கமடைந்திருந்த போதிலும் வர வர களிப்புடனும் மனப்பூர்வமாகவும் பாடவும் ஆடவும் கிறிஸ்துமஸ் விளையாட்டுகளை காட்டவும் ஆரம்பித்தார்கள். அவர்களை அடையாளம் கண்டுகொண்டதும் அவர்களுடைய ஆடைகளை பார்த்து கோமகள் சிரித்துவிட்டு வரவேற்பு அறைக்குள் போனாள். கோமகன் நடன மண்டபத்தில் அமர்ந்திருந்தார். புன்சிரிப்பு முகத்தில் பிரகாசிக்க அந்த வேஷக்காரர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார். அங்கிருந்த இளையவர்கள் எல்லாரும் மறைந்து விட்டார்கள். அரை மணி நேரத்திற்கு பின்னால் அந்த நடன மண்டபத்திற்கு வேறு சில வேஷக்காரர்கள் வந்தார்கள். உள்வளையமிட்ட பாவாடை கட்டிய வயதான சீமாட்டி வேஷத்தில் நிக்கலஸ் இருந்தார். ஒரு துருக்கிய பெண் மாதிரி பெட்டியா காணப்பட்டான். டிம்லர் ஒரு கோமாளியாக தோன்றினார். ஒரு குதிரைப்படை வீரராக நட்டாஷா விளங்கினாள். ஒரு சர்க்கேசியனைப் போல வேஷம் போட்டு பொசுக்கிய கார்க்குகளால் மீசையும் உருவங்களும் கொண்டு சோனியா தோன்றினாள். வேஷம் போடாமல் இருந்தவர்கள் இவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் ஆச்சரியப்பட்டு புகழ்ந்தார்கள். ஆகவே தங்களுடைய வேஷங்கள் மிக நன்றாக இருப்பதாக தோன்றியபடியால் வீட்டுக்கு வெளியேயும் அவற்றை காட்ட வேண்டும் என்று அந்த இளையவர்கள் தீர்மானித்தார்கள். ரஸ்தாக்கள் மிக சிலாக்கியமான நிலைமையில் இருந்தபடியால் தங்களுடன் ஒரு டஜன் அடிமை வேஷக்காரர்களையும் அழைத்து கொண்டு தம்முடைய வண்டியில் மாமாவின் வீட்டிற்கு போய் வரலாம் என்று நிக்கலஸ் சொன்னார். வேண்டாம், அந்த கிழட்டு மனிதரை போய் ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கோமகள் கேட்டாள். தவிர அவருடைய வீட்டில் ஆடிப்பாடி விளையாடுவதற்கு உங்கள் எல்லாருக்கும் இடம் இருக்காது. வெளியே போய்தான் ஆக வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் மெல்லியூகோவின் வீட்டிற்கு போங்கள். மெல்லியூகோ என்பவள் ஒரு விதவை. அவள் தன்னுடைய குடும்பத்தோடும் வாத்தியார்களோடும் தாதிகளோடும் ரஸ்டோவ்களின் வீட்டிலிருந்து 3 மைல் தூரத்தில் வசித்து வந்தாள். அதுதான் சரி எனது அன்பே என்று வயோதிக கோமகன் இணைந்து கூறினார். அவர் பூரணமாக உற்சாகத்தில் அமிழ்ந்தார். நானும் ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்களுடன் போவேன். பாஷெட்டியின் கண்களை திறக்கும்படி நான் செய்வேன். ஆனால் அவர் போவதற்கு கோமகள் சம்மதிக்கவில்லை. சமீப காலமாக அவருக்கு காலில் வலி இருந்து வந்தது. அதனால் அவர் போகக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் லூயிசா இவாவ்னாவ்னா, அதாவது திருமதி ஷாஸ் அவர்களுடன் போவதாயிருந்தால் மெல்லியூகோவ்களின் வீட்டிற்கு இளஞ்சீமாட்டிகள் போகலாம் என்று சொல்லப்பட்டது. பொதுவாக பீதியும் வெட்கமும் கொண்டுள்ள சோனியா லூயிசா இவாவ்னாவிடம் சென்று தங்களுடன் வருவதை மறுக்க வேண்டாம் என்று மற்ற யாவரையும் விட அதிக அவசரமாய் கெஞ்சி கேட்டாள். சோனியாவின் வேஷம்தான் மற்றவர்களின் வேஷங்களை விட சிலாக்கியமாய் இருந்தது. அவளுடைய மீசையும் புருவங்களும் மிக பிரமாதமாய் இருந்தன. ஒவ்வொருவரும் அவள் மிக அழகாய் காணப்படுவதாக அவளிடம் சொன்னார்கள். அவளுடைய வழக்கத்திற்கு விரோதமாக அவள் மிகுந்த உற்சாகமும் ஆவலும் கொண்டே மனபாவத்தில் காணப்பட்டாள். அவளுடைய தலைவிதி அன்று தீர்மானிக்கப்பட்டுவிடும் என்று ஏதோ ஒரு உள்ளொளி அவளுக்கு சொல்லிற்று. அந்த ஆண் வேஷத்தில் அவள் முற்றிலும் மாறுபாடாய் காணப்பட்டாள். அவர்களுடன் போவதற்கு லூயிசா இவாவ்னாவ்னா சம்மதித்தாள். அரை மணி நேரத்திற்கெல்லாம் பெரிய மணிகளையும் சிறிய மணிகளையும் கட்டிக்கொண்டு 4 பனிவண்டிகள் அவைகளின் வழுக்கு கட்டைகள் அந்த உறைபனி மீது சப்தம் போட்டுக்கொண்டும் கிரீச்சிட்டு கொண்டும் இருக்க மண்டப முற்றத்திற்கு முன்னால் வந்து நின்றன. விடுமுறை களியாட்ட தொனியை நிக்கலஸ் முதலில் ஆரம்பித்தார். ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு அது பரவி மென்மேலும் பலமடைந்து உச்சஸ்தானத்திற்கு அது வந்தபோது எல்லாரும் வெளியே உறைபனிக்கு வந்து வண்டிகளில் ஏறினார்கள். ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டும் சிரித்து கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் இருந்தார்கள். அந்த வண்டிகளில் 2 வீட்டு வேலைகளுக்காக உபயோகப்பட்டு வந்தவை. 3வது வண்டி கோமகன் உபயோகத்தில் உள்ள வண்டி. அந்த குதிரை வண்டியில் நடுமத்தியில் பூட்டப்பட்டிருந்த குதிரை ஆர்லோவ் ஜாதியை சேர்ந்தது. நிக்கலஸின் சொந்த வண்டியான 4வது வண்டியில் ரோமம் அடர்த்தியான குட்டையான கருப்பு குதிரை நடுமத்தி குதிரையாக பூட்டப்பட்டிருந்தது.
வயோதிக சீமாட்டி வேஷத்தில் இருந்த நிக்கலஸ் அந்த வேஷத்திற்கு மேலாக தம்முடைய குதிரைப்படையின் மேல் சட்டையை அணிந்து கொண்டு கையில் கடிவாள பார்களை பற்றி அந்த பனிவண்டியின் மத்தியில் நின்று கொண்டிருந்தார். அப்போது வெளிச்சமாய் இருந்தபடியால் சந்திரனின் ஒளி கடிவாளத்தில் உள்ள இரும்பு தகடுகளிலும் குதிரைகளின் கண்களிலும் பிரதிபலிப்பதை அவர் காண முடிந்தது. அந்த மண்டப முற்றத்தின் நிழலில் இருந்த கூட்டத்தின் கூச்சலை கேட்டு பீதியுற்று அந்த குதிரைகள் சுற்றி பார்த்தன. நட்டாஷாவும் சோனியாவும் திருமதி ஷாஸும் 2 வேலைக்காரிகளும் நிக்கலஸின் பனி வண்டியில் ஏறி கொண்டார்கள். டிம்லரும் அவரது மனைவியும் பெட்டியாவும் வயோதிக கோமகனின் வண்டியில் ஏறி கொண்டார்கள். மீதம் இருந்த வேஷக்காரர்கள் மற்ற 2 வண்டிகளிலும் அமர்ந்து கொண்டார்கள். ஜக்கார், நீ முதலில் போ என்று தமது தந்தையின் வண்டிக்காரனை பார்த்து நிக்கலஸ் கூறினார். சிறிது தூரத்திற்கு பின்னால் அவனை தோற்கடித்து அவன் வண்டிக்கு முன்பாக தமது வண்டியை விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த அவர் விரும்பினார். டிம்லரையும் அவருடைய கோஷ்டியையும் ஏற்றி கொண்டிருந்த வயோதிக கோமகனின் பனிவண்டி முன்னால் போக ஆரம்பித்தது. அந்த வண்டியில் உள்ள வழுக்கு கட்டைகள் பனியினால் இறுகிவிட்டதைப் போல கிரீச் என்று சப்தமிட்டன. அந்த வண்டியில் உள்ள ஆழ்ந்த தொனியுள்ள மணிகள் அடிக்க ஆரம்பித்தன. மத்தி குதிரையின் 2 பக்கங்களிலும் உள்ள சட்டங்களை பக்கவாட்டு குதிரைகள் நெருங்கிக் கொண்டு ஆழ்ந்திருந்த அந்த பனியிலிருந்து முண்டியடித்து சர்க்கரையைப் போல சாய்ந்து மின்னிக் கொண்டிருந்த அந்த உறைபனியை சிதற அடித்தன. முதல் வண்டிக்கு பின்னால் நிக்கலஸ் தமது வண்டியை ஓட்டினார். அதன் பின்னால் மற்ற வண்டிகள் இறைச்சலோடும் அவற்றின் வழுக்கு கட்டைகள் கிரீச்சிட்டு கொண்டும் புறப்பட்டன. முதலில் அவர்கள் ஒரே மாதிரியான பெருநடையில் அந்த ஒடுங்கிய ரஸ்தாவில் ஓட்டிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் தோட்டத்தை கடந்து போன போது பக்கங்களில் நின்ற மரங்களின் நிழல்கள் ரஸ்தாவிற்கு குறுக்காக பல இடங்களில் விழுந்திருந்தன. அதனால் சந்திரனின் வெளிச்சத்தை அவை மறைத்தன. ஆனால் வேலியை கடந்து அவர்கள் சென்றதும் அங்கிருந்த பனி பரவிய சமநிலமானது சந்திர வெளிச்சத்தில் மூழ்கி வைரங்களைப் போல மின்னி இடையிடையே நீல நிற நிழல் காட்டி பறந்து விரிந்து நின்றது. படார் படார் என்று ரஸ்தாவில் இருந்த ஒரு நொடியில் முதல் வண்டி விழுந்து ஏறிய போது சப்தம் கேட்டது. அதே மாதிரி மற்ற வண்டிகளும் அந்த நொடியில் குலுங்கின. அந்த ரஸ்தாவில் அதன் பின்னால் அந்த வண்டிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த உறைபனியின் அமைதியை பலமாய் குலைத்து வேகமாய் ஓட ஆரம்பித்தன. ஒரு ஒரு முயலின் அடிச்சுவடு தெரிகிறது, எத்தனையோ சுவடுகள் தெரிகின்றன என்று அந்த பனிக்காற்றில் நட்டாஷாவின் குரல் கணீர் என்று ஒலித்தது. எவ்வளவு வெளிச்சமாய் இருக்கிறது நிக்கலஸ் என்று சோனியாவின் குரல் கேட்டது. நிக்கலஸ் திரும்பி சோனியாவை நோக்கினார். அவளுடைய முகத்தை நன்றாய் பார்ப்பதற்காக கீழே குனிந்தார். முற்றிலும் ஒரு புதிதான இனிமையான முகம் கருப்பு புருவங்களோடும் மீசைகளோடும் ரோமத்தினால் ஆன தலைமுடிக்குள்ளிருந்து அவரை பார்ப்பதற்காக வெளியே நீட்டியது. அந்த சந்திர வெளிச்சத்தில் அந்த முகம் வெகு சமீபமாகவும் என்றாலும் வெகு தூரமாகவும் காணப்பட்டது. அவள் சோனியாவாய்த்தான் இருந்தாள் என்று அவர் நினைத்து இன்னும் நெருங்கி அவளை நோக்கி புன்முறுவல் காட்டினார். என்ன விஷயம் நிக்கலஸ்? ஒன்றுமில்லை என்று சொல்லி மீண்டும் தமது குதிரைகளை பார்த்து திரும்பினார். பிரதான ரஸ்தாவிற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். பனிவண்டிகளின் வழுக்கு கட்டைகளால் அந்த ரஸ்தா வழவழவென்று இருந்தது. குதிரைகளின் குழம்புகள் அந்த ரஸ்தாவில் பல இடங்களில் பதிந்திருந்தன. அந்த அடையாளங்கள் சந்திர வெளிச்சத்தில் நன்றாய் தெரிந்தன. குதிரைகள் கடிவாளங்களை தாங்களாகவே இழுத்து கொண்டு வேகத்தை அதிகரித்தன. பக்கவாட்டு குதிரை தலையை திருப்பி கடிவாளத்தை இழுத்து வேகமாய் போக ஆரம்பித்தது. மத்தியில் உள்ள குதிரை இப்பக்கமும் அப்பக்கமும் ஆடி வேகமாய் ஓடுவதற்கு சமயம் வந்துவிட்டதல்லவா என்று கேட்பது போல காதுகளை ஆட்டிக்கொண்டிருந்தது. எதிரே வெகு தூரத்திற்கு அப்பால் ஜக்கார் ஓட்டிச் சென்ற கருப்பு குதிரைகள் பூட்டிய பனிவண்டியில் மணிகளின் ஒலி வர வர தூரமாக கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த வெள்ளை பனியில் அந்த வண்டியை இன்னமும் தெளிவாய் காண முடிந்தது. அந்த வண்டியில் இருந்து கிளம்பிய வேஷக்காரர்களின் கூச்சல்களும் சிரிப்புகளும் குரல்களும் இன்னமும் கேட்டுக்கொண்டிருந்தன. எனது கண்களே, பாய்ச்சலில் கிளம்புங்கள் என்று நிக்கலஸ் கூச்சலிட்டு கடிவாளவாரை பிடித்து இழுத்து சவுக்கை சுழற்றினார். அவர்கள் மீது மோதிய அந்த காற்றின் வேகத்தினாலும் வர வர அதிகமான வேகத்தில் ஓடுவதற்காக பக்கவாட்டு குதிரைகள் வேகமாய் இழுத்து கொண்டு இருந்ததினால் ஏற்பட்ட அசைவுகளாலுமே அந்த வண்டி எவ்வளவு வேகமாய் பறந்து கொண்டு இருந்தது என்பதை ஒருவர் அறிய முடிந்தது. நிக்கலஸ் திரும்பி பார்த்தார். கூச்சல்களோடும் கிரீச் குரல்களோடும் சவுக்குகளை சுழற்றுவதினால் மத்தியிலுள்ள குதிரைகள் கூட பாய்ச்சலில் கிளம்பி மற்ற பனிவண்டிகள் பின்னால் வந்து கொண்டிருப்பதை அவர் கவனித்தார்.
அந்த மத்தி குதிரை தன் தலைக்கு மேல் உள்ள வளைவின் கீழ் ஒரே வேகமாய் ஆடிக்கொண்டு வேகத்தை குறைப்பது என்ற நினைப்பே இல்லாமல் அவசியமான போது வேகத்தை கூட்டுவதற்கு தயாராக ஓடிக்கொண்டிருந்தது. முதலில் போய்க் கொண்டிருந்த பனிவண்டியை நிக்கலஸ் கடந்து விட்டார். இதுதான் காசோய் புல்வெளி என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இல்லை, இதற்கு முன் நான் எப்பொழுதுமே பார்த்திராத ஒரு புது இடமாய் இது இருக்கிறது. இது காசோய் புல்வெளி அல்ல, அல்லது டியோம்கின் குன்றும் அல்ல. இது என்ன என்பது கடவுளுக்கே தெரியும். இது ஏதோ புதிதாகவும் மனோகரமாகவும் இருக்கிறது. நல்லது, அது எதுவாயிருந்தாலும் சரி என்று தமது குதிரைகளை பார்த்து கூச்சலிட்டு முதல் பனிவண்டியை கடக்க அவர் ஆரம்பித்தார். ஜக்கார் தனது குதிரைகளை இழுத்து நிறுத்தி முகத்தை திருப்பினான். அந்த முகம் ஏற்கனவே பனியினால் மூடப்பட்டிருந்தது. நிக்கலஸ் குதிரைகளின் கடிவாளத்தை பிடித்து இழுத்தார். ஜக்கார் தனது கைகளை நீட்டி நாக்கினால் சொடக்கு போட்டு தனது குதிரைகளை விரட்டினான். இப்பொழுது இதோ பாரும் எஜமானே என்று அவன் கத்தினான். அந்த 2 பனிவண்டிகளும் ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக வேகமாய் பறந்தன. பக்கவாட்டு குதிரைகளின் குழம்புகளும் வேகமாய் ஓடின. நிக்கலஸ் முன்னால் போக ஆரம்பித்தார். ஜக்கார் இன்னமும் தனது கைகளை நீட்டிக்கொண்டே ஒரு கையில் கடிவாளவாரை பிடித்து உயர்த்தினான். வேண்டாம், நீர் போக வேண்டாம் எஜமானே என்று அவன் கத்தினான். நிக்கலஸ் தமது எல்லா குதிரைகளையும் பாய்ச்சலில் ஓட்டினார். ஜக்காரை கடந்து முன்னால் போய்விட்டார். வண்டியில் அமர்ந்து இருந்தவர்களின் முகங்களில் எல்லாம் அந்த காய்ந்த பனிப்பொடியை குதிரைகள் சிதறி அடித்து கொண்டே போயின. அவைகளுக்கு பின்னால் வேகமாய் மணிகள் அடித்து கொண்டே இருந்தன. வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த கால்களின் அசைவுகளும் பனிவண்டிகளின் நிழல்களும் ஒரே குழப்பத்தை உண்டு பண்ணின. வழக்கு கட்டைகளின் சீட்டி சப்தங்களும் பெண்களின் கிரீச் கூச்சல்களும் நாலா பக்கங்களிலிருந்தும் கேட்டுக்கொண்டிருந்தன. மீண்டும் தமது குதிரைகளை நிறுத்தி நிக்கலஸ் தம்மை சுற்றி பார்த்தார். இன்னமும் அவர்களை சுற்றி சந்திர வெளிச்சத்தில் மூழ்கிய அந்த அதிசய நிலப்பரப்பே காணப்பட்டது. நான் இடது பக்கம் திரும்ப வேண்டும் என்று ஜக்கார் கூச்சல் போடுகிறான். ஆனால் எதற்காக இடது பக்கம் திரும்ப வேண்டும்? நாம் மெல்யூகோவ்களின் வீட்டிற்கு அல்லவா போய்கொண்டிருக்கிறோம். இதுதானா மெல்யூகோவா? நாம் எங்கே போகிறோம் என்பதை கடவுளே அறிவார். நமக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கடவுளே அறிவார். ஆனால் இது எதுவாக இருந்தாலும் இது மிகுந்த அதிசயமாகவும் இனிமையாகவும் இருக்கிறது என்று நிக்கலஸ் நினைத்தார். தனது வண்டியின் முன் சுற்றி நோட்டமிட்டார். இதோ பாருங்கள், அவருடைய மீசையும் இமை ரோமங்களும் எல்லாம் வெள்ளையாய் இருக்கின்றன என்று அழகான புருவங்களையும் மீசைகளையும் கொண்ட அந்த அழகான அதிசயமான பழக்கமில்லாத ஆட்களில் ஒருவர் சொன்னார். இது நட்டாஷாவாக இருந்தவள்தான் என்று நான் நினைக்கிறேன். அது திருமதி ஷாஸாக இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம். இந்த மீசையுள்ள சர்க்கேசியனை எனக்கு தெரியாது, ஆனால் அவளை நான் காதலிக்கிறேன் என்று நிக்கலஸ் நினைத்தார். உங்களுக்கு குளிராக இல்லையா என்று அவர் கேட்டார். அவர்கள் பதில் சொல்லவில்லை, ஆனால் சிரிக்க ஆரம்பித்தார்கள். பின்னால் உள்ள பனிவண்டியில் இருந்த டிம்லர் ஏதோ கூச்சலிட்டார். ஒருவேளை ஏதோ வேடிக்கை விஷயமாய் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆமாம் ஆமாம் என சில குரல்கள் பதில் சொல்லி சிரித்தன. இது ஒரு தேவதைகளின் காடு மாதிரி இருக்கிறது. அசைந்தாடும் கருப்பு நிழல்களும் வைரங்களின் ஜொலி ஜொலிப்பும் சலவைக்கல் படிக்கட்டுகளும் தேவதைகளின் கட்டடங்கள் மீது வெள்ளிக்கூரைகளும் சில மிருகங்களின் கிரீச் சப்தங்களும் இங்கே இருக்கின்றன. இதுதான் உண்மையில் மெல்யூகோவ்கா என்றால் அது இன்னமும் அதிசயமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் எங்கே ஓட்டிக்கொண்டு போனோம் என்பது கடவுளுக்கே தெரியும். அப்படி இருந்தும் நாம் மெல்யூகோவ்கா என்ற இடத்திற்கே வந்துவிட்டோமானால் அது ஒரு அதிசயமல்லவா என்று நிக்கலஸ் நினைத்தார். அது உண்மையில் மெல்யூகோவ்கா என்ற இல்லமேதான். வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் கையில் மெழுகுவர்த்திகளை எடுத்துக்கொண்டு சந்தோஷமான முகங்களோடு மண்டப முற்றத்திற்கு ஓடி வந்தார்கள். யாரது என்று அந்த முற்றத்தில் இருந்த ஒருவர் கேட்டார். கோமகன் வீட்டிலிருந்து வருகிற பகல் வேஷக்காரர்கள், அந்த குதிரையை கொண்டே நான் அறிந்து கொண்டேன் என்று சில குரல்கள் பதில் கூறின. அத்தியாயம் 10 நிறைவுற்றது.